68th நேஷனல் அவார்ட் வின்னிங்கான தமிழ் மூவியோட லிஸ்ட்டு தற்போது வெளியாயிருக்கு. இதில் வெறும் மூணு படங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விருதையும் அள்ளி குவிச்சிருக்கு. இது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை தான் உண்டு பண்ணியிருக்கு. தேசிய திரைப்பட விருதுகளில் வெற்றி பெற்ற தமிழ் திரைப்படங்களோட பட்டியலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2020ஆம் ஆண்டிற்கான திரைப்பட தேசிய விருதுகள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு. 68வது தேசிய விருதுகளுக்கான அந்த பட்டியல் இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல எந்த படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரரை போற்று அப்படின்ட்டு நம்ம சூர்யா நடித்து எல்லாரையும் மிரள விட்ட, எல்லாரும் ரொம்ப ஏங்கின படம். அதாவது இதை தேட்டரில் நான் மிஸ் பண்ணிட்டேனே, இதை நான் தேட்டரில் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அந்த சூரரை போற்று தான் வந்து பார்த்திங்கன்னா 5 விருதுகள் வரைக்கும் அள்ளி குவிச்சிருக்கு. யாருமே நம்ப மாட்டீங்க, அந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய வெற்றி வருமானு தெரில. எல்லாருமே வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்லிட்டு, சூர்யா ஃபேன்ஸ் இல்லாமல் நிறைய பேர் அவரோட ஆக்டிங் பிடிச்சவங்க எல்லாருமே அந்த ஃபேன்ஸுங்கிற விஷயத்தை கலைந்து பயங்கரமாக அவரை பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அவரும் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ சுதா கங்காராவுக்கும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பெருமையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எந்த விருதை பற்றி சொல்ல போகிறோன்னா, சிறந்த திரைப்படம் அப்படின்ட்டு தேசிய அளவில் சூரரை போற்று தான் முதல்ல வந்திருக்கு. ஸோ இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். அதை தொடர்ந்து பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற அந்த விருதையும் வந்து சூரரை போற்று படம் தட்டிக்கிட்டு போயிடுச்சு. பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னும் போது தன்னால் சூரரை போற்று படத்தில் ஞாபகம் வர ஒரே சீன் அந்த ஏர்போர்ட் சீன் தான். அந்த காசை நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன், தன்னோட அப்பா சாவுக்கு போக முடியாமல் அந்த ஆள் படுற பெயின் இருக்குல்ல, ஸோ அந்த பெயினில் நம்ம எல்லாருமே அழ வைக்கிற அந்த காட்சி இருக்குது பார்த்தீங்களா, வேறு மாதிரி. நிச்சயம் அதுக்காக அவருக்கு ஏதாவது ஒரு விருது கிடைக்கும்னு நம்ம பார்க்கும்போதே யோசித்தோம். அது கிடச்சிருச்சு. இப்போ அது ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதை தொடர்ந்து நிறைய அதில் வர எல்லா பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ சிறந்த பின்னணி இசை அப்படின்ட்டு நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து சூரரை போற்றுக்காகவே தட்டி தூக்கிட்டு போயிட்டுருக்காரு அந்த விருதையும். இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கூடுதல் டமாக்கா அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு 2, 3 அப்படின்னு 3 விருதை தட்டினது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற அந்த அவார்டையும் ஷாலினி உஷா நாயர் அண்ட் சுதா கங்காராவும் சேர்ந்து அந்த விருதையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை விருதுகளை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது மீதி இருக்கிற மற்ற விருதுகள்லாம் யாருக்கு போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கூடவே 5வது ஒரு விருதை சொல்ல மறந்துட்டேன். பெஸ்ட் ஆக்ட்ரஸஸ் சிறந்த நடிகைக்கான விருதை அபர்ணா பாலமுரளி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுவும் சூரரை போற்று படத்துக்காக. மொத்தம் இந்த 5 விருதும் ஒரே படத்தை தட்டி தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற படம் எது அப்படின்னா மண்டேலாங்கிறது மடோனா அஸ்வினோட முதல் படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக சிறந்த அறிமுக இயக்குனருக்கான விருதை, அதாவது இந்திரா காந்தி அவார்டை அவர் தட்டி தூக்கிட்டு போயிருக்காரு. அவர் வந்து அதுக்கு டிசர்வ் ஆனவர் அப்படிங்கிறத நம்ம வந்து தாராளமாக ஒத்துக்கணும். ஏன்னா படம் பார்க்கும்போது அவருக்கு நிச்சயம் ஒரு விருது கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பணும். அது அந்த விஷயம் மட்டும் இல்லாமல் அவர் எழுதின அந்த வசனத்துக்கும் நினச்சோம். அதே மாதிரி சிறந்த திரைக்கதை அப்படின்னு சொல்லிட்டு வசன எழுத்தாளருக்காக மடோனா அஸ்வின் அந்த விருதை இன்னொரு முறையும் பெறாரு. இது வந்து பயங்கர ஹாப்பியான விஷயம். ஏன்னா ஒரு விஷயம் சீரியஸாக இருக்குது அப்படின்னா அதை சீரியஸாக ஈஸியாக எல்லாராலையும் சொல்லிட முடியும். ஆனால் அதை புரிஞ்சிக்கிறதுக்கும் ஒரு ஃபன்னாக சொல்லி அதை புரிய வைக்கிறது அப்படிங்கிறதுல அது வேறு லெவலு. அந்த விஷயத்துக்காக மடோனா அஸ்வின் கொடுத்ததுக்கு பயங்கர சந்தோஷம். அதை தொடர்ந்து சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் அப்படிங்கிற அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மீதி அத்தனை விருதுகளும் அள்ளி குவிச்சிருக்காங்க. சிறந்த துணை நடிகைக்கான விருதை லக்ஷ்மி பிரியா பெற்றிருக்காங்க. ஸோ லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக அவங்க அந்த படத்தில் கொடுத்துருந்தாங்க. படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆக வாய்ப்பே கிடையாது. அண்ட் பெஸ்ட் எடிட்டிங்கான அவார்டும் ஸ்ரீதர் பிரசாத் அவர்கள் பண்ணியிருந்தாங்க. சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்கள் படத்தில் அவருக்கு தான் அது கிடச்சிருக்கு. அதை தொடர்ந்து சிறந்த திரைப்படம் அப்படிங்கிற தமிழில் இந்த படம் தான் அடிச்சுட்டு வந்திருக்கு, சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாம் நம்ம தமிழ் படங்கள் வாங்கின அந்த லிஸ்ட்டுங்க. ஸோ தமிழ் படங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்து வருது அப்படின்னும் போது நமக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு படம் பெற்றிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த படத்தை சொல்லுவீங்க? ஆனால் அந்த படத்தை சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அண்ட் இப்போ போட்டிருக்க இத்தனை படங்களுக்கு கொடுத்துருக்காங்களே அதில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்காங்கிறதையும் சேர்த்து சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.